அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசம்னா துரைசாமி. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், புதன்கிழமை பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடாது இந்த நேரத்தில், அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, அதாவது எந்த நாள் டைம் சார் சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தீங்க. மொத்தம் அது 27 நட்சத்திரத்தினால நான் பின்னாடி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தேன். இப்போ நோட் பண்ணிக்கங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:48 மத்தியானம் 3:36 வரைக்கும் எந்த ஒரு செலவினமும் செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்க விஷயம் இருக்கக்கூடாது பண விஷயத்தில். அதே மாதிரி திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8:24, அதாவது காலையில் 8:24 வரைக்கும், சாயந்தரம் 3:36 6 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த செலவினங்களுமே செய்யக்கூடாது, அதாவது கொடுக்கல் வாங்க விஷயம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா காலையில் 8:24 மதியானம் 1:12 வரைக்கும் எந்த ஒரு செலவினமும் செய்யக்கூடாது, அதே கொடுக்கல் வாங்க விஷயம் இருக்கக்கூடாது. அது அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மதியானம் 1:12 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த செலவினங்களும் கொடுக்கல் வாங்க விஷயம் பண விஷயத்தை ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி திருவாதிரை, கவனிச்சுங்க, திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து 10, அதாவது காலையில் 10:48 வரைக்கும் எந்த ஒரு செலவுகளும் செய்யக்கூடாது. அதாவது காலையில் 6 மணியிலிருந்து காலையில் 10:48 வரைக்கும் இந்த திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்க எந்த செலவினங்களும் செய்யக்கூடாது, அதேமாதிரி கொடுக்கலாம் செய்ய ஈடுபடக்கூடாது. இது என்னென்னா பௌர்ணமியிலேருந்து அமாவாசை உள்ளே வர புதன்கிழமை அன்னைக்கு சொல்கிறேன். நான் அடுத்து பார்த்திங்கன்னா இது தேய்பிறை, அதேமாதிரி வளர்ப்பிறைக்கும் ஒரு டைம் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி சனிக்கிழமையும் அதே மாதிரி நம்ம கொடுக்கல வாங்க விஷயத்தில் நம்ம குறிப்பிட்ட டைம் இருக்குது, அதை நான் பின்னாடி வீடியோவில் போடுறேன். மேலும் பல நல்லா தைக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.